இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். கிதாபு ஹிக்மத்து 2 விஷயம் இருக்குது. கிதாபுங்கிறது ஆர்டர், குத்திப அப்படின்ட்டு எங்கெல்லாம் வந்து குத்திப அலைக்குமுல் கித்தால், குத்திப அலைக்குமுல் சியாம், என்ன உங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த கடமையாக்கப்பட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குத்திபான்ட்டு நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இதுக்கு கிதாப் அப்படின்னா என்ன, ஆர்டர்னு அர்த்தம். தௌராத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கிதாப் இருந்துச்சு, ஆர்டர் மட்டும்தான் இருந்துச்சு. இஞ்சிலில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹிக்மத் இருந்துச்சு, ஆர்டரோடு சேர்ந்து. அதோடைய ஆர்டர்கள் அதில் இல்லை. தௌராத்தில் என்ன இருந்துச்சு, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இதை செய்யாத அதை செய்யாத. ஏன் செய்யாத சொல்லலை, அது எல்லாத்தையுமே ஈசா நபி விளக்குறார். ஏன் அந்த 1400 வருஷம் கேப் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறது புரிஞ்சிக்கிற அளவுக்கு மனிதன் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. ஏன்னா அந்த மனிதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ரொம்ப, அதாவது அது ஒரு கட்டம், புரியுதா? எப்படி குழந்த ஒரு மனுஷன் 0லேருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம வரலாறு கடந்து வந்தோம்ல, அந்த வரலாறு வந்து நமக்கு பாடம் நிறைய கற்றுக் கொடுக்கும். போன நூற்றாண்டில் நடந்த தவறுகள் வந்து இந்த நூற்றாண்டில் வந்து நாம் திருத்திக்குவோம், புரியுதா? அது எல்லாமே வந்து வளர்ந்து இந்த ஒரு வளர்ச்சி, மனித குலத்தின் வளர்ச்சி இந்த வகையில் ஒரு நடக்கும். அப்போ வளரும்போது ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்து வரும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு சொன்னோம்னா புரியாது. ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, ஒரு இது அனுப்புங்க, அது அனுப்புங்க அப்படின்னா புரியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அப்போ மனித அறிவு வளர அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி டீட்டெயிலாகவும் சொல்லுவான், புரியுதா? ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா போகாத இவ்வளோ தான் சொல்லுவோம், செய்யாத இவ்வளோ தான் சொல்லுவோம். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் செய்யக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுவோம். அது சுடும், இது கடிக்கும், என்ன இங்கே போய் உளுந்துருவ, அதெல்லாம் சொல்லி புரிய வைப்போம். ஆனால் குரான் வந்து எது, கிதாபா ஹிக்மத்தா? குரான் வந்து கிதாபும் கூட ஹிக்மத்தும் கூட, புரியுதா? அப்போது இதுதான் பயங்கரமான நாலேஜ். வெறும் செய்யாத அப்படின்னா, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நாத்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா மதங்களை வந்து எதிர்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எலுமிச்சம் பழத்தை தொங்க விடு, அந்த பச்சை மிளகா தொங்க விடு, சாயந்தர நேரத்தில் வெளியே போகாத, இந்த கையில் இது பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதம்பாங்க. அப்போ வெறும் அது வந்து கிதாபுகள் இருக்கும். அதில் வந்து நிறைய என்ன பண்ணிடுவாங்க, அந்த காலத்து அந்த மதகுருமார்கள் இடைச்செருகள் நிறைய பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, புரியுதா? உதாரணத்துக்கு பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் அடிச்சு விட்றாங்க இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் வந்து இப்போ அடுத்து வரும் 6வது அத்தியாயத்தில் அந்த மாதிரி கூத்துக்கள்லாம் வரும். என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து இந்த ஈரல், கிட்னி, இந்த மாதிரியான குடல், அந்த ஈரல், நுரையீரல், இதெல்லாம் வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக சொன்னவன் ஒருத்தன் ஆம்பளையாக தான் இருப்பான். ஏன்னா சமையல் ரூமில் இருக்கிறது யார், அவங்க தான். அங்கே சமைக்கும் போதே அவங்க கப்புன்னு வாயில் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு தட்டுக்கே வராது, புரியுதா? அவங்க அங்கேயே ஃபில்டர் பண்ணி கொண்டாந்து வச்சுருவாங்க, புரியுதா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அங்கேயே ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, இது சாப்பிட்டா உனக்கு வந்து வாய் கோணிக்கும், இல்லை ஏதோ ஒரு வாமிட் வருது, இதுக்கு தான் நாங்கள் சொன்னது, பொம்பளைங்களாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அடிச்சு விட்டா இப்போ என்ன ஆகும், அது வந்து ஏதோ ஒரு பொம்பளைக்கு வாமிட் வரும், அது ஒரு மூட நம்பிக்கையாக பரவி என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் இதாயிரும். ஸோ அதனால் குரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய இடங்களில் கிதாப் மட்டும் கொடுக்கல, ஹிக்மத்தும் கொடுக்கு.